தளபதி விஜய் திடீர்னு எடுத்திருக்கிற ஒரு முடிவை கேட்டு பெரிய பெரிய அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஓய்வு நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில நாம் கேட்க ஆயத்தமாய் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்து வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு ஒரு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்துகளை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனும் போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த மூன்று குறிப்பு என்னன்னு பார்க்கும்போது 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து. அல்லேலூயா. இங்க 14வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க மனுஷன் இந்த தாலந்துகளை வாங்கும் பொழுது, இந்த தாலந்துகளை பெற்றுக் கொள்ளும் பொழுது இந்த தாலந்துகளை பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. அநேகருக்கு அநேக விதமான தாலந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தாலந்துகளை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தாலந்தை என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. இந்த தாலந்துகளை ஆண்டவர் சபையில திருச்சபையில சிலருக்கு பாடக்கூடிய ஒரு திறமை இருக்கும், சிலருக்கு பைபிள் வாசிக்கிற ஒரு திறமை இருக்கும், சிலருக்கு ஆராதிக்கிற திறமை இருக்கும், சிலருக்கு வேத வசனங்களை போதிக்கிற திறமை இருக்கும். அல்லேலூயா. அந்த திறமைகளை நம்ம என்ன செய்யணுமா? பயன்படுத்தணும், உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. தாளந்துகளை பயன்படுத்தணும். சபையில ஒரு கூட்டுற வேலைனாலே பெருக்கிற வேலைனாலே என்ன செய்யணுமா? செய்யணும். இது கர்த்தருடைய வேலை. கர்த்தருடைய வேலையை என்ன செய்யக்கூடாது? அசதியாய் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம இதை என்ன செய்யணும்? உற்சாகத்தோடு நம்ம செய்ய நம்மளை என்ன செய்யணும்? தாழ்த்தணும். அவருக்கு முன்பதாக தாழ்த்தணும். காலில் காமிக்கிற வேலையை நம்ம என்ன செய்யணும்? கையால செய்யணும். தாழ்த்தணும். தாழ்த்தும் போதுதான் உயர்த்தப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நம்மளை தாழ்த்தணும். ஆண்டோட சமூகத்தில் தாழ்த்தணும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் நம்ம செய்ய என்ன செய்யணும்? நம்மளை தாழ்த்த வேண்டும். இந்த 15ல வாசிக்கும் பொழுது அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே என்ன செய்தார்? மனுஷன் பிரயாணப்பட்டு போனார் என்று இங்க பார்க்கிறோம். இதுல 5 தாலந்து வாங்கினவன் என்ன செய்யறான்னா, அந்த 5 தாலங்களை வைத்து வேற ஒரு 5 தாலந்துகளை சம்பாதிக்கிறான். 5 பணத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 5 பணத்தை வைத்து வேறு ஒரு 5 பணத்தை சம்பாதித்து இருக்கிறான். 5 தாலந்தை வாங்கினவன். அல்லேலூயா. 2 தாலந்தை வாங்கினவன் அவன் என்ன செய்யறான்? வேறு ஒரு 2 தாலந்தையும் சம்பாதிக்கிறான்.
2 தாலந்து வாங்கினவன் வேறொரு 2 தாலந்தையும் சம்பாதிக்கிறான். அவனுடைய திறமை இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம், ஆண்டவர் கொடுக்கிற பலன். இந்த திறமை ஆண்டவர் இடத்துல நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஞானத்தையும் அறிவும் பலனையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. 2 தாலந்தை வாங்கினவனும் ஒரு 2 தாலந்தை சம்பாதிக்கிறான். இந்த 1 தாலந்தை வாங்கினவனும் என்ன செய்யறான்னு பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. 1 தாலந்தை வாங்கினவன் தான் ரொம்ப முக்கியம். முக்கியம் சொன்னா அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். 1 தாலந்தை வாங்கினவன் போய் என்ன செய்யறான், நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். அல்லேலூயா. எந்த வேலை இருக்கட்டும், 1 தாலந்தோ 2 தாலந்தோ, சின்ன வேலையோ பெரிய வேலையோ, ஒரு மனுஷன் படிச்சு ஒரு ஆபீஸ்க்கு ஒரு வேலைக்கு போறான், ஒரு டிகிரி படிச்சிருக்கிறான், டிகிரிக்கு படித்த வேலையை தான் ஆபீஸ்ல கொடுப்பாங்க. அல்லேலூயா. டிகிரிக்கு படித்த வேலையை ஆபீஸ்ல அவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பார்கள். அந்த வேலையில உண்மையும் உத்தமமாய் அவன் வேலை செய்யணும். சின்ன வேலை, அவன் படித்திருக்கிற வேலைக்கு தகுந்த ஒரு வேலை தான் அங்க கிடைக்கும். அல்லேலூயா. லாயருக்கு படித்திருந்தா லாயருக்கு தகுந்த வேலை கிடைக்கும். ஜட்ஜிக்கு படிச்சிருந்தா ஜட்ஜிக்கு தகுந்தக்கூடிய ஒரு வேலை கிடைக்கும். ஆபீஸ் பாய்க்கு படிச்சிருந்தா ஆபீஸ் பாய் கொடுத்த வேலை தான் அங்க கிடைக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அந்த வேலையில உண்மையா இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் உயர்த்துவார். 1 தாலந்து வாங்கி நம்ம என்ன செய்யறோம், நிலத்தை தோண்டி தன் எஜமான் கொடுத்த அந்த பணத்தை புதைத்து வைத்தான். அல்லேலூயா. அநேக நாள் சென்றது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்துல கணக்கு கேட்கிறார். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறொரு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்து அவைகளை கொண்டு வேறு ஒரு 5 தாலந்தையை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேலும் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்றார். அல்லேலூயா. 5 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்தை சம்பாதித்து என்ன செய்யறான், எஜமான இடத்துல ஒரு நல்ல பெயரை வாங்கிக் கொள்கிறான். அல்லேலூயா. அவன் எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல என்ன செய்யறான், உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்றார். அல்லேலூயா. அடுத்த 22 வாசிக்கும் பொழுது, 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே 2 தாலந்தை என்னிடத்தில் கொடுத்தீர், அவைகளை கொண்டு இதோ வேறு ஒரு 2 தாலந்துகளை சம்பாதித்தேன் என்றார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்றார். அல்லேலூயா. 2 தாலந்து வாங்கினவனும் வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்து உண்மையா இருந்தான். மனுஷன் கொடுத்திருக்கிற அந்த வேலையில உண்மையா இருந்தான். இதை வச்சு எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தணும். இந்த தாலந்துகளை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்தி கர்த்தருடைய வேலை செய்யணும். அவருடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய அந்த திறமை என்ன செய்யணும், பெற்றுக்கொண்டான். அந்த கிருபை அவன் பெற்றுக்கொண்டான். 5 தாலந்து வாங்கினவனும் 2 தாலந்து வாங்கினவனும் உண்மையா இருந்தார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மோசே பார்க்கும்போது தேவனுடைய வீட்டில் எங்கேயுமே மோசே எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவனா இருந்தான் என்று நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. உண்மைதான் ஆண்டவர் விரும்புகிறார். பொய் பேசுறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையா இருந்தோம்னா, எல்லா காரியத்திலும் தேவனுக்கு நாம் உண்மையா இருந்தோம்னால் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கொஞ்சத்துல எந்த ஒரு
வேலையா இருந்தாலும் என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும். எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. 24 வாசிக்கும் போது ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன செய்கிறான் பார்க்கும்போது, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அல்லேலூயா. ஒரு தாளந்து வாங்கினோம் பாருங்க. ஒரு தாளந்து வாங்கினோம் அந்த ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவே. ஆகினாலே நான் பயந்து போய் உம்முடைய தாளத்தை நிலத்திலே புதைத்து வைத்து இதோ உம்முடைய தாளத்தை வாங்கிக் கொள்ளும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். கொடுத்த அந்த பொறுப்புல, அந்த வேலையில உண்மையா இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நிலைத்து நிற்கணும். அல்லேலூயா. சொல்றான், ஒரு கடினமுள்ள மனுஷன் என்று ஆண்டவர் பார்த்துக்க சொல்றாங்க. எஜமானை பார்த்துக்க சொல்றான். ஒரு தாளந்து வாங்கினவன் ஆண்டவர் வரும்போது கண்டித்து உணர்த்துகிறவர் தான். அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிக்கிறவர். நல்ல வழியில நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். நல்ல வழியில நடக்கணும். ஆண்டவருக்கு அதுதான் பிரியம். நம்ம தேடணும் நல்ல வழி எங்க இருக்குது என்று சொல்லி தேடி அந்த வழியில நம்ம நடக்கணும். ஆண்டவர் எல்லா தீமையில இருந்து என்ன செய்யணும்? ஆமா, நம்ம கால்களை விலக்கி நடக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். போகக்கூடாத இடத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. போகணுன்ற இடத்துக்கு போகணும். அல்லேலூயா. அந்த தாளந்துகளை பயன்படுத்தணும். அது எப்படி பயன்படுத்துது? அதை வைத்து பயன்படுத்தணும். நல்ல பாடு தெரியுதா? நல்ல பாடு. ஆராதனை நேரத்துல பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்து, துதி, ஆண்டவரை உயர்த்து. சிலருக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிற இந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். தாளந்துகளை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதை அடக்கி வைக்க கூடாது. ஒரு நிலம், அந்த நிலத்தை பயிரிட்டு வியாபாரம் பண்ணி விளைந்த அந்த தானியங்களை என்ன செய்யணும்? விற்கணும். வியாபாரம் செய்வதன் மேல ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். அந்த கட்டி வீட்டில அடக்கி வைத்திருவதன் மேல சாபம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி தோட்டத்தில் அநேக பயிர் வகைகளை விளைய செய்கிறார். விளைய செய்த பிறகு அந்த அநேக ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அதை விற்கணும். விற்றாதான் அநேக ஜனங்கள் அதை வாங்கி புசித்து அவர்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள். அந்த வியாபாரிக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை அடக்கி வைத்தாக்கா எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது சாபமாய் மாறும். ஒரு மனுஷனை பார்த்தோம், கடந்த நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு அநேக ஆசைகள் இருக்கிறது, தோட்டத்துல நிறைய விளையுது. அந்த விளைஞ்சதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் என்ன செய்யலாம்? சின்ன வீடு. அந்த சின்ன வீடை இடித்து பெரிய வீடாய் கட்டி அவன் சேகரித்ததெல்லாம் என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும்னு பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்கிறார் அவன் பார்த்து, மதிக்கட்டனே, இன்றைக்கு உன் ஆத்மா உன் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்? யாருடையதாகும்? அவன் ஆத்மா அன்னைக்கு ராத்திரி அவன் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுமாகில் அவன் சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் என்று நாம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பார்த்தோம். சேர்த்து வைக்க கூடாது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்துக்கு சேர்த்து வைங்க. இந்த பொக்கிஷத்தை பரலோகத்துக்கு சேர்த்து வைங்க. அங்க பூச்சி கெடுக்கிறது இல்ல, துருவு பிடித்து அது கெடுக்கிறது இல்ல, துருவு பிடிக்கிறது இல்ல, திருடுறது இல்ல, அங்க எந்த ஒரு அசுபாவிதமான காரியம் நடக்கிறது இல்ல. அல்லேலூயா. ஏன்னா அது பரலோகத்துக்குரிய பொக்கிஷம். இந்த பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தால் இங்க திருடர்கள் ஜாஸ்தி, திருடுவார்கள், கண்ணமிடுவார்கள். எந்த இடத்துல எந்த வீட்டுல என்ன இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவார்கள்? எல்லாம் தேடி ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஆள் இல்லாத நேரம் பார்த்து திருடி கொண்டு போவார்கள். அதுதான் திருடனுடைய வேலை. திருடன் என்ன செய்யறானா? திருடத்துக்கு தான் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆண்டவர் சொல்றார், நானும் அவைகளுக்கு ஜீவனை உண்டாருக்கும், அது பரிபூர்ணம் அடையும் வந்தேன் என்று. அல்லேலூயா. பூமியில சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு பொக்கிஷத்தை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தை நாம் சேர்த்து வைப்போமானால் பரலோகத்துக்கு நம்மளால கொண்டு போக முடியும். அல்லேலூயா. ஆவியில நிரப்பணும்,
அந்நிய பாஷை பேசணும், கர்த்தருடைய வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும், அவரோடு நடக்கணும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்யணும். ஏழைகளுக்கு உதவி செய்யணும், தான தர்மம் செய்யணும். இதெல்லாம் தான் பரலோகத்துக்கு அந்த பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கணும், இருக்க இடம் இல்லாமலுக்கு இருக்க இடத்தை கொடுக்கணும், பசியா இருக்கிறவனுக்கு பசிக்கு அவனுக்கு ஏற்ற ஆகாரத்தை போஜனம் கொடுக்கணும். அல்லேலூயா. வியாதியா இருக்கிறவனை பார்க்கணும். அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் என்ன செய்யறான்? அவனுக்கு கொடுத்த அந்த தாளந்தை பயன்படுத்தாமல் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. சாக்கு போக்கெல்லாம் ஆண்டவர் கிட்ட செல்லாது. ஆண்டவர் கிட்ட சாக்கு போக்கெல்லாம் நடக்காது. அல்லேலூயா. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அல்லேலூயா. அப்போ 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்து, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. பாருங்க, பரிபூரணம். அல்லேலூயா. சொல்றாரு, இந்த ஒரு தாளந்து வாங்கின குறித்து ஆண்டவருங்க அறிவா சொல்றாரு. அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான, அல்லேலூயா, பிரதியுத்தரமாக வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்தாயே. அப்ப என்ன செஞ்சிருக்கணும் அந்த மனுஷன்? என்ன செய்திருக்கணும்? அருமையா சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா பணத்தை என்ன செய்யணும்? காசுக்காரர் இடத்துல வசத்துல போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடு வாங்கி கொள்ளுவேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். ஒரு தாளந்து உள்ளவன் இடத்துல என்ன செய்தார்? தாளந்தை வாங்கி கொண்டார். 10 தாளந்து உள்ளவனுக்கு அந்த தாளந்தை கொடுத்து விட்டார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் இடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அல்லேலூயா. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. அன்றைய மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவனாய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே வீற்றிருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுத்திருக்கிற தாளந்துகளை பயன்படுத்தணும் என்று ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். உள்ள தாளந்தை கொடுத்திருக்கிற அந்த தாளந்தை பயன்படுத்தணும். எந்த ஒரு தாளந்தா இருந்தாலும் சரி அதை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 30, 60, 100 பலன் தர வேண்டும் என்று சொன்னால் அந்த தாளந்துகளை பயன்படுத்தணும். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் அது வளர்ந்து பயிராகி 30, 60, 100 பலன் தரக்கூடிய அல்லேலூயா வாழ்க்கை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. உள்ளவன் இடத்துல தான் கொடுக்கப்படும். இந்த தாகம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த தாகத்தை என்ன செய்வார்? அல்லேலூயா. வாஞ்சையை கொடுப்பார், இந்த தாகத்தை கொடுப்பார். ஆண்டவருக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், ஏதாச்சும் ஒரு ஊழியம் செய்யணும். இந்த கடைசி காலம். அல்லேலூயா. கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். உண்மையுள்ள ஊழியக்காரனாய் மாறணும். கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சோம்பேறித்தனமான ஊழியம் வேண்டாம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. உண்மையான ஒரு ஊழியம், கர்த்தருக்கு முழு மனதோடு அவருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமக்காக பாவங்கள் எல்லாம் சுமந்தார்.
கல்வாரி சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினார், நமக்காக மரித்தார், அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார். நமக்காக ஆண்டவர் மரித்திருக்க அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும் ஆண்டவருக்காக. இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்நாளில ஆண்டவருக்கு என்று ஏதாச்சும் ஒரு வேலை ஆண்டவருக்காக நம்ம செய்யணும். எழுப்பி பிரகாசிக்கணும், எழுப்பி சொல்லிக்கணும். அல்லேலூயா. தாளந்துகளை பயன்படுத்தணும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். சிறுக விதைக்கிறவன் நம்ம எதை கொஞ்சம் நம்ம இவ்வளவுதான் விதைச்சுமா அவ்வளவுதான் அறுக்க முடியும். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் விதைச்சுட்டு அதிகமா அறுக்கலன்னு சொல்லி நம்மளால யோசித்து கவலைப்பட்டா அது யாருடைய தவறு? நம்முடைய தவறு. அல்லேலூயா. அது நம்முடைய தவறு. கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். கொடுத்திருக்கிற வேலையில உண்மையா இருக்கணும், ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கணும், ஆராதிக்கல உண்மையா இருக்கணும், பைபிள் வாசிக்கிறதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேவனை துதிக்கிறதுல உண்மையா இருக்கணும், சபை மக்கள் இடத்துல உண்மையா இருக்கணும், போதகர்களுக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உண்மை இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வராது, ஆசீர்வாதம் வராது. உண்மையா இருக்கணும், தாழ்த்தணும், பெருமை வேண்டாம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. நம்மளை தாழ்த்தலாம், நம்மளை தாழ்த்தலாம். ஒன்றுக்கு உதவாத அந்த களிமண்ணை ஆண்டவர் எடுத்து இன்னும் அதிகமாய் தேவன் பயன்படுத்த வேண்டும். ஒன்றுக்கு உதவாத அந்த பாத்திரத்தை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி அந்த கிருபை, அந்த தாளந்தம் தேவன் நமக்கு வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகமாய் தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம், செபிக்கலாம், கண்களை மூடி செபிக்கலாம். இம்மட்டமாக கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை இந்த மனுஷனுடைய வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகிறதில்லை என்று. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று. 5 தாளந்து வாங்கினுடைய சூழ்நிலையை பாருங்க, 2 தாளந்து வாங்கினுடைய சூழ்நிலையை பாருங்க, 1 தாளந்து வாங்கினுடைய சூழ்நிலையை பாருங்க. இந்த 3 பேருக்கும் 3 விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. 5 தாளந்து வாங்கினவன் 5 தாளந்து வைத்து மீண்டும் 5 தாளந்தை சம்பாதித்தான். அவன் உண்மையா இருந்தான், ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னுடைய பார்வையிலே உண்மையா இருந்தான், அதை வைத்து 5 தாளந்தை சம்பாதித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். 2 தாளந்து வாங்கினவனும் 2 தாளந்து வைத்து மீண்டும் 2 தாளந்தைகளை சம்பாதித்து அவனும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 1 தாளந்து வாங்கினவன் கடினம் உள்ள மனுஷன் என்று பயந்து அதை நிலத்திலே புதைத்து வைத்தான். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போய்விட்டது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத போய்விட்டது. எஜமான் வந்து கணக்கு கேட்கும் பொழுது அவனிடத்துல எந்த ஒரு தாளந்தும் இல்லை, அந்த தாளந்தை அவன் பயன்படுத்தல, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் இருந்தான். ஆண்டவர் அவனை கண்டித்து நரகத்திலே போடு வைக்கிறார். அவன் வாழ்க்கை அங்கே முடிகிறது. அவனிடத்தில் இருந்த அந்த 1 தாளந்தும் எடுத்து உள்ளவரிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். உள்ளவன் எவனோ அவன் என்ன செய்கிறான்? பரிபூர்ணம் அடைவான் என்று. உள்ளவன் இடத்திலிருந்து இல்லாதவைகளை என்ன செய்யறான்? ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் ஜீவிப்போமானால் ஏற்ற காலங்களிலே தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மளை ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நாம் உண்மையா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். போய் பேசுகிற உதடுகள் ஆண்டவர் வெறுக்கிறார். உண்மையுள்ள மனுஷனை ஆண்டவர் தேடி பார்க்கிறார். ஒருவனும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிறவர் உணர்வு உள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் தேடி பார்க்கிறார். ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்காக ஏதாச்சும் நம்ம செய்யணும். நம்முடைய வாழ்நாளிலே நம்ம ஒன்று கொண்டு போகிறது இல்லை, நம்ம சேர்த்து வைக்கிற இந்த பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் தான் நம்மோடு கூட வரும்.
பூமியிலே நாம் எதுவும் சேர்த்து வைத்தாலும் நம்மளோடு கூட வருகிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தையும் அநேக ஜனங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரங்களையும் தான தர்மங்களையும் ஏழை ஜனங்களுக்கு நம்முடைய கண்களை திறந்து கொடுக்கிறதும் இதெல்லாம் தான் நமக்கு பரலோகத்துக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி தருவார் என்று. இப்படியாக இந்த பூமியில நம்ம வாழும் பொழுது ஏழை ஏழை ஜனங்களை நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் ஏதாச்சும் செய்து கர்த்தருடைய நாமத்தை அவருடைய வாஞ்சையெல்லாம் நாம் என்ன செய்யணும், நிறைவேற்ற வல்லவராய் இருப்போமாக. அல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலத்தையும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. இந்த வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே வாழ்க்கை அப்படி கருத்துல கொடுக்கிறோம் சாமி, நீர் எங்களை நடத்துங்க. நாங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரே, நாங்கள் எங்க போகணும் ஆண்டவரே, வார்த்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. அநேக ஜனங்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் எங்க போகணும், என்ன செய்யணும் என்பது ஆண்டவரே நீங்க எங்களுக்கு போதித்தாருங்க சாமி. நீங்க எங்களுக்கு போதிங்க ஆண்டவரே. அப்படி கண்ணை ஆண்டவரே எங்கள் மீது வைத்து நீர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க சாமி. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே எங்களுக்கு காண்பித்தருளுங்க சாமி. மட்டுமாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீர். ஆராதனையிலே நீங்க மாத்திரம் பிரியப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தாழ்த்தி வலிமையாக்குகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிங்க. பிறருடைய குறைகள் எல்லாம் நிர்வாகி மாற்றுங்க. தேவைகளை சந்திங்க. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாங்கள் சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து கடந்து போகும்போது ஆண்டவரே தேவனுடைய கரம் தேவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். குறைவுகளை நிர்வாகி மாற்றுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு நாளும் மறக்காதபடிக்கு உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை தாழ்த்தி வலிமையாக்குகிறோம். சகல துதிகள் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்ம அனைவரோடு கூட தங்கி நிலைத்து நிற்பதாக. ஆமென். அல்லேலூயா.